பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல சக்திவேல் கதிரை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசவும் கோமதிக்கு கோபம் வந்து நான் தான் அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. நீ என்ன சொன்ன அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. ஆமா, நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த கோமதி மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ இதை கேட்ட உடனே முத்துவேலுக்கும் பயங்கரமா கோபம் வந்து நீ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு திட்டிப்புட்டு, உன் சோறு வேணாம், ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கருந்து கோவமா போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது? இந்த விஷயத்த நம்ம பாண்டியனும் கேட்டர்றாப்புல. ஸோ தன்னோட பொண்டாட்டியே தன்கிட்ட இவ்வளோ பெரிய உண்மைய மறைச்சிட்டாளே அப்படின்னு சொல்லி, பாண்டியன் ஒரு பக்கம் கோமதி மேல பயங்கரமா கோவப்பட்டு அங்கருந்து கோவிச்சுக்கிட்டு வெளியில போயிடுறாப்புல. இந்த பக்கம் நம்ம செந்தில் என்னடான்னா, தன்னோட அம்மாவ போட்டு திட்டுறது மட்டும் இல்லாம, மீனாவுக்கும் இதுல உடந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையும் பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் நைட் ஆயிடுதே, வெளியில போன பாண்டியன் திருப்பி வரவே இல்ல. இதுக்கப்புறம் என்ன, நம்ம கதிர் வந்து பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு போறாப்புல. வழக்கமா ஒரு கோயில்ல போய் உட்காந்துருப்பாப்புல இல்லையா? அதே கோயில்ல தான் போய் பாண்டியன் உட்காந்துருக்கிறாப்புல. ஸோ நம்ம கதிர் போய் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாப்புல. ஆனா பாண்டியன் இருந்துக்கிட்டு, வேற யாரு பண்ணியிருந்தாலும் பரவால்ல. உன் அம்மாக்காரி இவ்வளோ உண்மைய என்கிட்ட மறைச்சிட்டாளே! உன் கல்யாணம் பண்ணதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா எதுக்காக என்கிட்ட உண்மைய மறைக்கணும்? அப்படிங்கிறது தான் பிரச்சனையே! அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.